கொழும்பு புதிய மகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து 9 கைதிகள் பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. தற்போது புதிய மகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை முற்று முழுதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஹேமந்த பிரசாத் தெரிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், கடந்த ஓரிரு வார இடைவெளிக்குள் பல சிறைச்சாலைகளிலே இவ்வாறான அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக நாடுளாவிய ரீதியிலே தற்போது இருக்கின்ற சிறைச்சாலைகளில் அங்கே தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கையை விட அதிகளவிலான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றமை ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது. குறிப்பாக நாடுளாவிய ரீதியில் 60 சிறைச்சாலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த 60 சிறைச்சாலைகளிலே கொழும்பு உள்ளிட்ட நகர பகுதிகளை அண்மித்த சிறைச்சாலைகளில் அங்கே தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளை விட 4-5 மடங்கு அதிகளவிலான கைதிகள் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக பல்வேறு அழுத்தங்களை சிறைச்சாலைகள் திணைக்களமும் எதிர்நோக்க நேரிட்டிருக்கின்றது. குறிப்பாக அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற போதைப் பொருளுக்கு எதிரான சுற்றி வளைப்புகள் காரணமாக அதிகளவிலான கைதிகள் இந்த சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே அண்மை காலமாக நிறைவேற்றப்பட்ட பல சட்ட திருத்தங்கள் காரணமாக கூட போதைப் பொருளின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று, அதாவது சிறைச்சாலையில் தடுத்து வைப்பதற்காக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு இருக்க வேண்டிய அந்த அளவு குறைக்கப்பட்டதன் அடுத்து பலர் சிறைச்சாலைகளிலே தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். இந்த சிறைச்சாலைகள் சம்பவங்களை நாங்கள் பார்க்கும்போது முதலிலே எங்களுக்கு தெரியும், நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து மகர சிறைச்சாலையிலே ஒரு சம்பவம் ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகு கொழும்பு புதிய மகசின் சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே குருவிட்ட சிறைச்சாலையிலே ஏற்பட்ட ஒரு சம்பவத்தின் போது 2 கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் தற்போது பல்லன்சேன சிறைச்சாலையிலும் கூட ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பின்புலத்திலே இந்த சம்பவங்களுக்கு பின்னால் ஏதேனும் மறைமுக சக்திகள் இருக்கின்றதா என்ற விடயம் தொடர்பாகவும் அதிகளவிலே பேசப்படுகின்றது. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே இது தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெளிவுபடுத்தியிருந்தார். குறிப்பாக இந்த சம்பவங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய மறைமுக சக்திகள் தொடர்பாக அவர் இதன் போது விளக்கம் அளித்திருந்தார். மீகம பந்தனாகார துளசிது கட்வேம் பசுவ மகர நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னர் மகர சிறைச்சாலையிலும் நேற்றிரவு 10-15 அளவில் மெகசின் சிறைச்சாலையிலும் அமைதியின்மை ஏற்பட்டது. இன்று காலை 6:30 அளவில் குருவீட்டு சிறைச்சாலையிலும் கலைபுர நிலைமை ஒன்று ஏற்பட்டது. தற்போது பல்லன்சேன சிறைச்சாலையிலும் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பமான இந்த மோதல் பல்லன்சேன வரையில் விரிவடைந்துள்ளது. இது தொடர்பில் எமக்கு கிடைத்த புலனாய்வு மற்றும் தகவல்களின் மூலம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் எமக்கு பாரிய சந்தேகம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாரியதொரு சூழ்ச்சி முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகளே இந்த சம்பவங்களுக்கான அண்மித்த காரணிகளாக அமைந்துள்ளன. அந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். நேற்றிரவு 10-15 அளவில் மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது 40க்கும் மேற்பட்டோர் விடுதி ஒன்றை தகர்த்து வெளியே செல்ல முயற்சித்தனர். சிறைச்சாலை அதிகாரிகளும் விசேட அதிரடிப்படையினரும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளோம். ஒருவர் உயிரிழந்துள்ளார். 10 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோன்று இன்று காலை குருவீட்டு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பிலும் கருத்து தெரிவிக்க வேண்டும். இந்த அமைதியின்மையில் 2 உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 13 பேர் ரத்தினபுரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கௌரவ சபாநாயகரை, நிலைமையை கட்டுப்படுத்தும் போது எந்த ஒரு கைதியின் உயிரும் பறிபோகாத அளவுக்கான கட்டுப்படுத்தல்களையே எமது அமைச்சும் நீதியமைச்சின் கீழ் உள்ள சிறைச்சாலைகள் திணைக்களமும் முன்னெடுத்துள்ளன. கைதிகள் தொடர்பில் சிந்தித்தே நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். இன்று காலை பல்லன்சேன சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை தடுத்து வைக்கும் விடுதியின் கூரை மீது ஏறி 30க்கும் மேற்பட்ட கைதிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று காலை உணவுக்காக அவர்களை வெளியில் விட்ட சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து அவர்கள் உள்ளே செல்லவில்லை. போலீசாரும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் பல்லன்சேன சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்துள்ளனர். ஏனைய அனைத்து சிறைச்சாலைகளின் நிலைமைகளும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனவே பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித அச்சத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. மேலும் சில மணித்தியாலங்களில் பல்லன்சேன நிலைமையையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என நினைக்கின்றேன். இதுவே என்னால் கூறக்கூடிய புதிய கருத்துக்களாகும். அனைத்து சிறைச்சாலைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் அனைத்து சம்பவங்களும் திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்படுகின்றமை உறுதியாகியுள்ளது. அதே போன்று சூழ்ச்சி
முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் உறுதியாகியுள்ளது. விசாரணையின் பின்னரே என்ன நடந்துள்ளது என்பதை முழுமையாக அறிவிக்க முடியும். எவ்வாறாயினும் அனைத்து நிலைமைகளையும் கட்டுப்படுத்துவதும் சிறை கைதிகளின் உயிரை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். அதற்காக அர்ப்பணிப்போடு செயற்படுகின்றோம். තුන්තාවයන් සහ කැරලිකාරත්වයන් මර්ධනය කිරීම තමා ආණ්ඩුවේ වුවමනාව. ඒ වෙනුවෙන් කැපවී සිටිනවා. මේක බරපතල තත්ත්වයක්. කවුරු මොනවා කිව්වොත් මේක ජාතික ආරක්ෂාවටත් ප්‍රශ්නයක්. இது பாரதூரமானதொரு நிலைமை. யார் என்ன கூறினாலும் இந்த நிலைமை தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சிறைச்சாலை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வந்தோம். அமைச்சரின் சார்பில் 152 பேர் வாக்களித்தீர்கள். அமைச்சருக்கு எதிராக 32 பேர் வாக்களித்தனர். நீங்கள் அனைவரும் கைத்தட்டி கூச்சலிட்டீர்கள். உங்களது அந்த வெற்றியின் பின்னர் மகார சிறைச்சாலையில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது. நேற்று மெகசின் சிறைச்சாலையிலும் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. குருவிட்டவில் அவ்வாறான சம்பவம் இன்று காலை பதிவாகியுள்ளது. நீங்கள் தற்போது கூறுவதை போன்று பல்லன் சேனையிலும் அவ்வாறானதொரு சம்பவம் பதிவாகியுள்ளது. විශේෂයෙන් මේක අමාත්‍යවරයා අධිකරණ අමාත්‍යවරයා පිළිබඳ ගැටලුවක් නෙවෙයි. இது நீதியமைச்சரோடு தொடர்புடைய பிரச்சனை இல்லை என்பதை தெளிவாக கூற வேண்டும். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பமான அமைதியின்மை பல்லன்சேன சிறைச்சாலை வரை விரிவடைந்துள்ளது. திட்டமிட்ட சூழ்ச்சி என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே கூறியதை போன்று இது தொடர்பில் விரிவான விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். இந்த நிலைமையை பாரதூரமான நிலைமையாக கருதி செயற்படுகின்றோம். கௌரவ பிரதி சபாநாயகரே, இந்த சம்பவம் எந்த விதத்திலும் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. எனினும் நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளின் பாதுகாப்புக்காக நாம் முன்னிற்போம். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளோம். அதே போன்று கைதிகள் மற்றும் சிறைச்சாலையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலேயே நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளோம். அதற்காக குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்கள் பலவற்றை முன்னெடுத்துள்ளோம். அமைச்சரின் தலைமையில் இது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. விசேட கலந்துரையாடல் ஒன்றையும் நடத்தியுள்ளோம். எனவே உடனடி நடவடிக்கைகள் பலவற்றை எடுத்துள்ளோம். கொழும்பு புதிய மெகசின் சிறைச்சாலையில் அமைதியின்மை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அது தொடர்பாக தற்போது ஆராய்கின்றோம். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் நேற்றிரவு அமைதியின்மை ஏற்பட்டது. சிறைச்சாலையின் 2 விடுதிகளில் உள்ள கைதிகளுக்கிடையே இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட போதைப்பொருள் பொதியொன்றை பெற்றுக்கொள்வதற்கு கைதிகள் முயற்சித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்குள்ள 50 பேர் கொண்ட குழுவினர் சிறைச்சாலையின் நுழைவாயில் அருகில் வன்முறையில் ஈடுபட்டதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கைதிகள் சிறைச்சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றின் சொத்துக்களையும் சேதப்படுத்தியுள்ளனர். அங்குள்ள பல கணினிகளுக்கும் உபகரணங்களுக்கும் கைதிகள் சேதம் விளைவித்துள்ளதாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்தார். சம்பவத்தின் போது காயமடைந்த 11 கைதிகள் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நேற்றிரவு ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார், போலீஸ் கழக தடுப்பு பிரிவினர், போலீஸ் விசேட அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டனர். இன்று காலை நிலவரப்படி அமைதியின்மை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் சிறைச்சாலையின் வெளிப்பாதுகாப்புக்காக போலீசாரும் போலீஸ் அதிரடி படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை குருவிட்ட சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது 2 கைதிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் 11 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். குருவிட்ட சிறைச்சாலையில் இன்று காலை பதற்ற நிலை ஏற்பட்டது. இதன்போது 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 11 பேர் காயமடைந்த நிலையில் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
குருவிட்ட சிறைச்சாலைக்கு வெளியே பாதுகாப்புக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு பல்லன்சேன சிறைச்சாலையிலும் தற்போது அமைதியின்மை ஏற்பட்டு அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கைதிகள் சிலர் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நீர்கொழும்பு பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையின் கைதிகள் சிலர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த இடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.